இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாரும் நம்மள திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்ப நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப சமீபத்துல நடந்த இந்த ஷெனாப் பாலம் திறப்பு விழா தான். அந்த ஷெனாப் பாலம் அப்படிங்கிறது உண்மையாலுமே பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுல இருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து இப்ப இன்னொரு விஷயம் நடக்க போகுது. வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீடிரி. சோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2029க்குள்ள கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய தளவாடங்கள், அதாவது டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் இந்தியாவிலேயே தயார் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராணுவ தளவாட ஏற்றுமதிகளும் கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம இந்தியாவுடைய எக்கனாமியை எங்கேயோ கொண்டு போறதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு நிறைய பேரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய ஐடியா என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா என்னதான் பாகிஸ்தான் வந்து ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்ணி அது இதுன்னு பண்ணாலும், நம்ம இந்தியா சார்பில் எம்பிக்களுடைய தலைமையில, அதாவது எம்பிக்களான திரு சசி தரூர் அவர்கள், திருமதி கனிமொழி அவர்கள், இந்த மாதிரி இன்னும் சில எம்பிக்களோட தலைமையில 7 குழுக்களை அமைச்சு ஒவ்வொரு நாடுகளுக்கும் அனுப்பணும். அதாவது பாகிஸ்தான் எப்படிப்பட்ட நாடு, அங்க என்னென்ன நடக்குது, இந்தியாவினுடைய நிலைப்பாடு இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக என்ன அப்படிங்கறத எடுத்துரைக்கிறதுக்காக. அது தொடர்ந்து இப்போ மொத்த குழுக்களும் திரும்ப வந்திருக்காங்க. நேத்து பிரதமர் மோடி அவர்கள் அந்த 7 குழுக்களையும் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த நிலைப்பாடுகள் எப்படி இருந்தது, அதுக்கு வந்து மற்ற நாடுகளோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வெளியே தகவல்கள் பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரில்லியன் கணக்குல எக்கனாமில போய்கிட்டு இருக்கோம். அதுவே லைட்டா நிறைய பேருக்கு ஒரு கதி கலங்குற விஷயமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எக்கனாமி இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு ப்ராக்ரஸ் போய்கிட்டே இருக்கு. அதை இப்பதான் பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து நிறைய நாடுகளும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்போ ஒருத்தரை பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு சிலர் நம்ம நாடை பார்த்து லிட்டரலி பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி லிட்டரலி ஒரு அசுர வளர்ச்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளை பார்த்து பயப்படுற அந்த ஒரு ஆள் யாரா இருப்பாங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சரான திரு பவன் கல்யாண் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் பண்ணியிருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் முக்கியமா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரோஹிங்கியாஸ், அதாவது மியான்மர், கரெக்டா சொல்லணும்னா நம்ம பழைய மொழியில பர்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் ஆந்திர பிரதேஷ் முழுக்க பரவி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு இந்திய குடிமகனா வாழ்றதுக்கு தகுதியா சொல்லப்படுற ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ரொம்ப பக்காவா வாங்கி அவங்க செட்டில் ஆகி இருக்காங்க. இது எங்க வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா, உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் முக்கியமா சொல்லணும்னா இந்த வேலை வாய்ப்பு இல்லாம போறது, அவங்க எல்லாரும் வேலை வாங்கிட்டாங்க அப்படின்னா உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு அங்க வந்து வேலை கிடைக்காம போறது, இந்த மாதிரி ரொம்ப மோசமான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. And also state has a fundamental responsibility to make sure internal security is being taken care of. That is one concern I have. I think that's what I had expressed. And also about regarding Rohingyas, for last few years, I'm saying I can say from 2017 to 2018, I had been noticing and people have been complaining to me when we were in opposition 2017 2018. Especially in certain parts of AP, a lot of people are coming from Bengal and they're taking our jobs and we are losing our employment. இதுக்கு பலரும் வந்துட்டு இந்த மாதிரி புலம்பெயர்ந்து வரவங்களை வந்து ப்ராப்பரா செக் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்காங்கன்னு சொல்லணும், இந்த ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் கொடுக்குறாங்கன்றதை இன்னும் கடுமையாக்கணும் சட்டத்தை அப்படின்னு கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் காங்கிரஸை சேர்ந்த திரு சித்தராமையா அவர்களுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ஆட்சியவே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதுதான் முத்தா ஸ்கேம். இதை நீங்க முத்தான்னு சொல்லலாம், மூடான்னு சொல்லலாம், ஏன்னா நிறைய இடங்கள்ல நிறைய மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா MUDA இதை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா, மைசூரு அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இதுதான் இந்த முத்தாக்கு கீழே அரசு சம்பந்தப்பட்ட நிலங்களை கையகப்படுத்துற ஒரு சம்பவம் நடந்தது. அந்த அரசு நிலங்கள்ல வந்து சித்தராமையா அவர்களுடைய மனைவி பேர்லயும் நிலம் இருந்திருக்கு. ஸோ அதனால நாங்கள் வந்து உங்களுக்கு வேற நிலம் கொடுத்துட்றோம் அப்படின்ற பேச்சு வழக்கு போய் இதுல கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளியே தெரிய வருது. இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இதுக்காக பாஜகவை சேர்ந்த நிறைய பேர் போராட்டம் நடத்தினாங்க. இவ்வளவு கோடி ரூபாய் ஸ்கேம் நடக்குதுன்னா ஏன் யாரும் கேட்கலன்ட்டு டெல்லி வரைக்குமே போய் போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. இப்போ அதுல இன்னொரு திருப்பமும் ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த முத்தா வழக்குல கர்நாடக முதல்வரான சித்தராமையா அவர்களுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 92 சொத்துக்களை முடக்கம் பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. 100 கோடி ரூபாய் சொத்தை முடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் பேசிக்கிற விஷயம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ்னாலே ஊழல் தான், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, இதுக்கு போய் நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்களே அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மக்களுடைய கருத்து தான். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் உலக நாடுகள்ல இருந்து
மற்ற பக்கத்து மாநில பிரச்சனைகள் வரைக்கும் பேசியாச்சு. இப்போ நம்ம இடத்துக்கு வருவோமா, நம்ம இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம வந்து இப்போ ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது எல்லாத்த பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா எல்லாருடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? இப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகுது. அதுக்காக முன்கூட்டியே நம்ம சென்னையில வந்து 3644 சாலைகளை சீரமைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 391 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க மாநகராட்சி. ஸோ நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. வருஷ கணக்குல வந்து நம்ம 300 கோடி 400 கோடி 500 கோடின்னு வந்து கோடி கோடியா ஒதுக்குறோம் நிதியை ரோடு போடுறதுக்காகன்னு சொல்றோம். ஆனா ரோடை மட்டும் ப்ராப்பரா போடுறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் நல்ல ரோடு கிடைக்கும், அதுல கீழே பார்த்தா நம்ம மூஞ்சி தெரியும்னு ஆசைப்பட்டு இருக்கோமே தவிர எப்போ குழியில விழுவோம், அதுவும் மழை பெஞ்சதுன்னா எங்க குழி இருக்கு இல்லைன்றதே தெரியாத அளவுக்கு தான் இப்ப நம்மளோட நிலைமை இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் யாராவது சப்போர்ட்டுக்கு வராதீங்க. அதை ஆதாரத்தோட நம்ம நேற்று போட்டு காட்டியிருக்கோம். அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா கூட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்மளை இம்பிட்டு வாட்டி திரும்ப திரும்ப சொல்லி காட்ட மாட்டாங்க. கேட்காத ஒரு விஷயத்த வாங்கிட்டு நாங்க படுற பாடு இருக்கே அப்படின்னு தான் இருக்கு. இது வந்து யாருக்காக பேசுறேன்னா லிட்டரலி பெண்களுக்காக தான் பேசுறேன். ஒரு பஸ்ஸை இலவசமா கொடுத்துட்டாங்க. போற இடமெல்லாம் வந்து நம்மளுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் ஓசி ஓசி ஓசின்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தர் சொல்லி வச்சிருக்காரு. அதை நீங்களே பாருங்களேன். நீங்க கஷ்டப்படாம 4 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க. 4 மணிக்கு மேலே அங்கோடு ஓசியா பஸ்ஸில் போய் தேனிக்கு போங்க, ஆண்டிக்கு போங்க, உசிலம்பட்டிக்கு போங்க. இப்போ இந்த ரோடு போட போகிறேன். இந்த ரோடு போட போகிறேன். இதில் பஸ்ஸு போட போகிறேன். நீங்கள் ஓசியாச்சும் ஏறி போகிறீங்க. அன்னை மகாராஜன் அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. ஆல்ரெடி இதுதான் ப்ராப்ளம் ஆச்சு. இலவசமா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க இலவசமா கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நாங்க ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறோம், அதுல இருந்து என்னென்ன மக்களுக்கு செய்யலாம்னு சொல்லி நீங்க இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த இலவச பேருந்துல எங்க பார்த்தாலும் உங்களோட ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்கீங்க தான். பட் இருந்தாலும் இலவசமா கொடுத்துட்டோன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி 7000 வாட்டி சொல்லி காட்டணுங்கிற அவசியம் இருக்கா என்ன? இதுக்கப்புறம் எப்படிங்க அந்த பஸ்ல போக தோணும்? இவங்கெல்லாம் சொல்லி சொல்லி கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, பாக்குறவங்க எல்லாம் வந்து ஓசி பஸ் வந்துருச்சு பாரு அப்படின்னு நம்ம மைண்ட மாத்தி வச்சிருக்காங்க. காலையில எழுந்ததும் நம்ம கேட்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன? குட் மார்னிங், நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை கேட்டுதான் ஒரு நாளை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப கொஞ்ச நாட்களாவே அப்படி ஆரம்பிக்கவே முடிய மாட்டேங்குது. கண்ணை திறந்தாலே கேட்கிற விஷயங்கள் எல்லாம் மோசமா தான் இருக்கு. நேத்து தான் நம்ம பேசணும் பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு எங்க தான் இருக்கு? தமிழ்நாட்டு அரசுக்கு வந்து காது கண்ணு மூக்கு வாயால இருக்கா? இதெல்லாம் கேக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யோசனை இருந்தது. தாம்பரத்துல வந்து அந்த அரசு சேவை மையத்துல வந்து ஒரு குழந்தைய வந்து அவ்வளோ மோசமா ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல 11வது படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு குளிர்பானத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்து 4 பேர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. இதுல ஏத்துக்கவே முடியாத ரொம்பவும் மனசு வலிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 4 பேர்ல 3 பேரு 8th மற்றும் 9th படிக்கக்கூடிய மாணவர்கள். 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? எப்படி இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்க தான் உண்மையாலுமே பிரமிப்பா இருக்கு. இது வந்து ஆட்சியை குறை சொல்றோம், நீங்க வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, கேஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க, இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஆட்சியை குறை சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. நாங்க கேட்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நேத்து சொன்னதையே தான் இன்னைக்கும் நான் ரிப்பீட் பண்றேன். பெண்கள் பாதுகாப்பை முடிஞ்ச அளவுக்கு அஷ்யூர் பண்ணுங்க. அந்த பசங்க பண்ணதுக்கு நீங்க வந்து எப்படி எங்களை கேள்வி கேட்கலாம்னு தயவு செய்து உடன்பிறப்புகள் யாரும் வராதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தண்டனையை வந்து கடுமையாக்குறோமோ, நிறைய நாடுகள்ல இப்பவும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த தண்டனையை பார்த்தாலே நம்ம இதை செய்யவே வேணாண்டான்னு ஒருத்தனுக்கு தோன்ற அளவுக்கு எப்போ வந்து சட்டமும் தண்டனையும் கடுமையாக்கப்படுதோ அன்னைக்கு இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும். முக்கியமா இந்த மாதிரி தப்பு செய்யறவங்களுக்கு பின்னாடி எந்த கட்சிக்காரருடைய சப்போர்ட்டும் இல்லைனாலே நிறைய குற்றங்கள் தடுக்கப்படும். யாரை குறிப்பிட்டு சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். நான் டைரக்டாவே சொல்றேன், இதை மறைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதை தயவு செய்து என்ஷூர் பண்ணுங்க அப்படிங்கறத நான் ஒரு ரெக்வெஸ்டாவே வச்சுக்கிறேன். பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான் இங்க பாதுகாப்பா இல்லாம இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. முதியவர்களுக்குமே இங்க பாதுகாப்பு இல்ல. அதை தொடர்ந்து தான் நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த வயதானவங்களை நோக்கி நடக்கக்கூடிய இந்த கொலை கொள்ளை சம்பவங்களை குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகளான சுப்பிரமணியம் மற்றும் மரியா அவர்கள் தங்களுடைய கவலையை தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அவங்க இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்களிலும் தேசிய முதியோர் மையங்கள் அமைக்கப்படணும், அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துற விதமா இருக்கணும். மத்திய அரசு உங்களுக்கு அதுக்கான நிதியை கொடுப்பாங்க, ஆனா மாநில அரசு தான் இதை பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த பணியை
பணியை நிறைவு செய்யணும் அப்படிங்கறத சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் சொன்னது ரொம்பவே கம்மியான சம்பவங்கள் தான் அப்படின்னு சொல்லணும். தினம் தினம் இந்த பாதுகாப்பு விஷயத்திலயும் சரி, பாதுகாப்புன்றப்ப பெண்களுக்குன்னு கிடையாது, முதியவர்களுக்குன்னு கிடையாது, பொதுமக்களுக்கே பாதுகாப்பு. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ரோடு சரியில்லாம இருக்கிறதுனால தினம் தினம் எவ்வளவு விபத்துகள் நடக்குது, எவ்வளவு பேர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவ்வளோ விஷயங்கள் சுத்தி நடக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுடைய மாடல் அரசு அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாத்தையும் எதுல கொண்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா விளம்பரப்படுத்துறதுல மட்டும்தான். எந்தெந்த விஷயங்கள் பண்ணா நம்மளுடைய கட்சி பேர் விளம்பரமாகும், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுல மட்டும்தான் அவங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கு. சரி, இவங்க தான் இப்படி இருக்காங்க, இவங்களோட கூட்டணி கட்சிகள்னு சிலர் இருக்காங்களே, இவங்களாவது இதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்களா, புரிய வைப்பாங்களான்னு கேட்டா அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரான திரு சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த முருகன் மாநாடு அப்படிங்கறதெல்லாம் வந்து பாஜக போடக்கூடிய வேஷம், அவங்க வந்து தேவையில்லாம நடத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இதை நடத்துறது ஆக்சுவலா வந்து இந்து முன்னணி அமைப்பினர் தான். பட் இவங்களுடைய எல்லாருடைய பிரச்சனையும் இப்ப வந்து முருகன் மாநாடுல மட்டும்தான் இருக்கு. இங்க நடக்கிறதெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியல. இவர் மட்டும் இல்லங்க, திரு செல்வ பெருந்தகையில ஆரம்பிச்சு விசிகாவினுடைய தலைவரான திரு திருமாவளவன் வரைக்கும் இதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதை தாண்டி முக்கியமான விஷயங்கள் ஏதாவது மக்களுக்காக பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து வரக்கூடிய எலெக்ஷன்ல இன்னும் அதிக தொகுதிகளை எங்களுக்காக கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது மக்களுக்காக பேசுங்கன்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே வார்த்தை மத்திய அரசு. இந்த மத்திய அரசை தாண்டி நீங்க மக்களுக்காக எதுவுமே பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாரும் கொதிச்சு போய் கொந்தளிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல என்னென்ன நடக்குது, இதையெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணுன்றத நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே தங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். என்ன நடக்குதுன்னே தெரியாம என்னமோ நடந்துட்டு போட்டும் இருக்கிறதுக்கு நம்ம பொறுப்பில்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அப்படியே நானும் கிளம்புறேன். டாடா பாய். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.